ஹாய்டா. காலுக்கு முடியல, பூனை பாட்டில் தப்பி பார்த்துடலாம். அப்புறம் என்ன நிறைய பேர் கேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததா. நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தா, பட் இப்போ ஓகே, பட் இரும்பல் மட்டும் வந்துட்டே இருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் கூட இருக்கீங்க, பீச்சில் ஹாப்பியாக அப்படி இருக்கீங்க. அது காத்தா வெறும் வீயோட ஷர்ட் மட்டும் லைட்டாக குளிர மாதிரி இருக்கு. வீ எங்கே இருக்கான்? சுற்றி சுற்றி தேடுறீங்க, காணோம். டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. டியாங் டியாங் எங்கே இருக்கீங்க அப்படி கேட்குறீங்க. வி காருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கான். கார் ஜாயின் பண்ண மாதிரி டென்ட் போட்டுட்ருக்கான். ஏய், இங்கே தாண்டி இருக்கா, இறங்கி அந்த பக்கம் போகிறீங்க. டென்ட்டா? டார்க் ஆகுதுல்ல, காருக்குள்ளே நல்லா படுக்க முடியல, ஸோ அதான். பட் இந்த டென்ட் ஏதா வரும்போது வாங்கிட்டு வந்தீங்களா? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு கேம்ப் போயிட்டு இருந்தா, அப்போ வாங்கினது, காருக்குள்ளே இருந்தது. நல்லா இருக்கா? தலையாட்டிட்டா டென்ட்குள்ளே போகிறீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஏன் நம்ம வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கா? எனக்கு வேண்டாம். பட் ஷூட்டிங், என் மொபைல் வேறு எங்கே இருக்க தெரியல. என்கிட்ட தான் இருக்க. ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன், நாளைக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியே வந்தா அந்த பீச்சில் கால் வைக்கிறீங்க. ஏய், குளிரும், கால் வைக்கக்கூடாதோ. டேம், காலை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன் அப்படியே சொல்லிட்டு ஒரு பாறை மாதிரி இருக்குது, அது மேலே நின்றுட்டு இருப்பீங்க. லைட்டாக ஒரு கால் மட்டும் தண்ணியில் வைக்கும் போது இன்னொரு கால் வலிக்கு விட்டுருச்சா, உள்ளே போய் விழுந்துட்டீங்க. பைத்தியம், நான் சொல்லிட்டு தானே இருக்கான், போகாதடின்னு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வீ வரான். வா, கை கொடுக்குறான். என்ன? வாங்க ப்ளீஸ், கொஞ்ச நேரம் விளையாடிட்டு குளிச்சுட்டு அட்டி வாங்க போகிற, மேலே ஏறு. என்னடி குழந்தை மாதிரி அட்டம் முடிக்கிற, ப்ளீஸ். உங்களே பார்க்குறான். சரி, வழி இல்லை அப்படி சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்க. தண்ணிக்குள்ளே விளையாடிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டே இருக்கு, சன் போயிட்டே இருக்கு, சன்செட் ஆகுது, டார்க் ஆகிட்டே இருக்கு. ஆனாலுமே 2 பேரும் தண்ணியில் ஆடிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே குளிருதா. வேர் பண்ணிக்க வேறு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. வி உங்களை தண்ணிக்குள்ளே இருந்தும் வெளியே தூக்கிட்டு வரான். நீங்கள் அவனுக்கு ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு குளிருது, உங்கள் லிப்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுது. குளிருதா? இது தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆனால் அண்டி போகாதானே, சேஞ்ச் பண்ணிக்க கூட ட்ரெஸ் இல்லை. கார்கிட்ட உங்களை தூக்கிட்டு வந்து விட்டுட்டா. ஒரு நிமிஷம் இரு, இந்த பேக்கில் ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படியே சொல்லிட்டு அந்த பேக்கை தேய்ட்டான். போன வாட்டி கேம்ப் போகும்போது அவன் யூஸ் பண்ணியிருந்திருப்பான் அந்த ட்ரெஸ்ஸை. அதுல இருக்கு ஏதோ ஷர்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அதுலேருந்து அவனுடைய ஷர்ட் எடுத்துட்டு, இந்தா இது போட்டுக்கோ. நீங்கள் உங்களையே ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் உங்கள் பாடியில் ஓட்டிகிட்ருக்கு, குளிருது. உங்களே பார்த்துட்டே இருக்கான். புரியுதே? ரொம்ப குளிருதுல்ல? உங்களுக்கு மட்டும் இப்படி குளிரல, ஷர்ட் கூட போடாமல் இன்னைக்கு எப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியல சொல்லிட்டே அவகிட்ட இருந்து அந்த ஷர்ட்டை வாங்குறீங்க. அவன் உங்கள் கையை பிடிச்சா அந்த காரில் லாக் பண்ணி டீப்பாக கிஸ் உங்கள் லிப்ஸை விட்டுட்டா. உங்ககிட்ட ஷர்ட் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ஷர்ட்டை வாங்கிட்டா. டென்ட்டுக்குள்ளே போ, வரேன். ஷர்ட்டை போடி. இப்போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம், போட்டுட்ருக்கிற ஷர்ட் மட்டும் கழட்டி போடு, வரேன். புரிஞ்சிருச்சா? பேச வரீங்க. அவன் அப்படி உங்களை தூக்கிக்கிட்டான். அந்த டென்ட்டுக்குள்ளே 2 பேரும் வித்தவுட் ட்ரெஸ் ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறான். அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, அவ்வளோ பெயினாக இருக்கு. போதும், வலிக்குது. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் ஊழல் பண்ணிக்கோ, வந்துருச்சு. உங்களை பார்த்துட்டே
அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணுறான். உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் மேலே படுத்துக்கிட்டான். இப்பயும் தாட் அவனுக்கு அங்கே தான் போதும். அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தியா என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நம்ம டேட் பண்ணலாமா? எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் சூட் ஆக மாட்டேன்னு. தியாங் என்ன நான் அப்படி சொன்னேன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை பேரில் இல்லை டேட் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டேன். ஐ லவ் யூ. எதுவுமே பேசல, அமைதி ஆகிட்டீங்க. ரெண்டு பேருமே எதுவுமே அவ்வளோவா உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல், எதுவுமே உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் பிளாங்காக ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுறதா கூட இருக்கிறது. தென் மேக்கோ இந்த அளவுக்கு வந்தாலுமே அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. இந்த டேட்டிங் கூட அவன் ஓகே சொல்வானா மாட்டானா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் கேட்டிருப்பீங்க. லவ் யூ சொல்லியிருக்கான். ஹாப்பி ஹக் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் வியோட வீட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க. வி நான் கால் பண்ண எடுக்கவே இல்லை. பயணம் எங்கே போயிட்டா ரெண்டு பேருமே காணோம். என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க கத்திக்கிட்டே அந்த டைரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ரூமோட வெளியே நின்றுட்டு ஃபோன் பேசிட்டு அப்படி இருக்காரு. இப்போது கேமராமேன் அவங்கெல்லாம் ஒரு ஓரத்தில் நிற்கும் போது என்னடா பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரம் வீக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கான், வந்த உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும், உள்ளே போங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அப்படி டைரக்டர் கத்திட்டே இருக்காரு. அவனுங்களுமே உள்ளே போகிறானுங்க. டேய் வெட்டிக்க நைட் செட்டப் இப்பயாவது நீங்கள் ஒழுக்க பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டே அவனுங்க உள்ளே போனா அகைன் எல்லாத்தையும் கலைச்சி போட்டிருக்கு. புரியல அவனுங்களுக்கு. அமைதியாக நின்றுட்டானுங்க. என்னடா பார்த்துட்ருக்கீங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது அது சார் என்னாச்சா, மறுபடியும் ஏதாவது கோளாறு பண்ணி வச்சிட்டிங்களா? எவனும் கொண்டு வாஷ் நைட் கொண்டாடிட்டு போயிட்டான் அப்படி தானே? டேய் எனக்கு உங்கள் மேலே தான்டா சந்தேகமாக இருக்கு. யாராவது வந்தது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது கூட்டிகிட்டு வந்தீங்களா? சார் அது இல்லை, அது அப்படி தெரியல, உள்ள வாங்க அப்படி சொல்லும் போதே டைரக்டரும் உள்ளே வந்து பார்த்தா அதுதான் ஜியா எல்லாத்தையும் இழுத்து போட்டு கழிச்சு எல்லாத்தையும் உடச்சி அப்படி வச்சிருப்பா இல்லையா. அதில் வேற அந்த ரூம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. என்னடா இது, இந்த டோர் எப்படி உடஞ்சது, இதோட லாக், இதுக்கு எவ்வளோ மணி பே பண்ணணும் தெரியுமா, எந்த டேமேஜும் பண்ணாமல் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு தாண்டா நான் கீயை வாங்கிட்டு வந்தேன். டைரக்டர் கத்துறாரு, யார் வந்தது, என்ன பண்ணுறீங்க, செக்யூரிட்டி இருக்கானா அப்படின்னு கத்துறாரு. ஒன்றுமே புரியல அவருக்கு. பட் அது டோர் உடஞ்சிருக்கு. அப்புறம் உள்ள 2-3 திங்ஸ், அதுவும் அந்த காலத்து திங்ஸு, அதையும் உடச்சி வச்சுருக்காங்க. அவருக்கு புரியல. எந்த டேமேஜும் பண்ணாமல் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு திங்ஸும் வாங்கிட்டு வருவார். பட் இது உடஞ்சிருக்கு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சார் இப்போ என்ன பண்ணுறது? தேங்க்ஸ் சார், ஷூட்டிங் கேன்சல். சார் சொல்கிறது புரியலையா அப்படின்னு கத்துறாரு. என்றைக்குமே அந்த ஷூட்டிங் கேன்சல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நின்றுட்டுருப்பாங்க, நீங்கள் காணவே காணோம். அவங்கள பார்த்தா ஒயன் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போனாலா, சேஃபாக கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னேன், அவள் தான் கழட்டி வைக்க சொன்னான், நீங்கள் போட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆல்ரெடி டேமேஜ் ஆயிடுச்சு, டென்ஷனில் வேறு இருக்காரு. சரி எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச ஒயன் தான் வச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன், ரிட்டர்ன் கொடுக்க சொல்கிறேன். ஒயன் கால் பண்ண எதுக்கு எடுக்கலாவ, எங்கே இருக்கா? ஐயோ இதை என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படி திங்க் பண்ணிட்டே, இல்லை சார் யாரோ ரிலேட்டிவ் இருக்காங்களா, அவங்கள பார்க்க போகணும், போயிட்டா. சரி ஓகே, வந்திருந்தாலும் எந்த ஒரு ஷூட்டிங்கும் இல்லை, கேன்சலாக தான் போயிருக்கோம், பரவாயில்ல. அவன் கிளம்புறான். தியாங்கும் இல்லை, நீங்களும் இல்லை. அவங்களுக்கு புரியுது 2 பேரும் எங்கே போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டோம். அந்த வீட்டை விட்டும் எல்லோரும் 1 by 1 வெளில போகிறாங்க. பிகாஸ் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. போகும்போது அங்கே தான் ஜியா வெளியே நின்றுட்டுருக்கா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்துட்டு அவங்க ஜியாவை பார்க்காம முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கும்போது
திரும்பி பார்க்குறாளுங்க. இங்கே வாங்க. எஸ் மேம், சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ணணுமா? என்ன திரும்ப நீங்கள் இப்போ பண்ணணும்? ஒயன் எங்கன்னு சொல்லணும். எங்கே? மேம், நேற்று சொன்னோம்ல, ஒயன் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கா. ஓ, இன்னும் வரல. எஸ் மேம். பிகாஸ் இதெல்லாம் உடைச்சிட்டு உடனே ஜியா உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பா. அங்கே தான் நீங்கள் இல்லை, டீ கூட தானே இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கீங்க சொல்லி சமாளித்து அங்கேருந்து அனுப்பியிருப்பா. இப்போவும் நீங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறா. அதே தான் சொல்லி சமாளிக்கிறாளுங்க. இரிட்டேட் ஆகுது. தியாங்கோ இல்லை, இவனும் இல்லை, 2 பேரும் எங்கே போயிருக்காங்களா? இல்லை 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 இல்லை, நம்மளும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்படி தானே மைண்ட் ரிலாக்ஸ்க்காக எங்கேயாவது போய் சுற்றுவான். வரட்டும், அவன் வரத்துக்குள்ளே இவ கதையை முடிச்சிடணும். ரிலேட்டிவா? எங்கே யார் இருக்கா ரிலேட்டிவ்? அவள் இந்தியன் கேர்ள் தானே. இவளுங்க போய் சொல்கிறாளுங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே நைட்டுமே ஆகுது. டென்ட்லேயே நீங்கள் படுத்து 2 பேருமே தூங்கிட்டு இருக்கீங்க, ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே எப்பவும் போலவே அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாரும் அடிச்சுட்டு எழுந்து உட்காரான். அந்த ட்ரீம் டெய்லி வருது. அதுவும் உங்களை டச் பண்ணதுலேருந்து அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. எழுந்து உட்காந்து அவன் ஃபேஸில் ரப் பண்ணி தொடச்சி ஸ்வெட்ஸ் வந்துருக்கு. அது துடைக்கும் போதே அவன் கையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அவன் அந்த கையை பார்க்குறான். அதில் ஸ்வெட்ஸ் தான் இருக்குது, பட் உங்களுடைய பிளட் இருக்க மாதிரி இருக்கு. பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படி திங்க் பண்ணிட்டே உங்களை திரும்பி பார்க்குறான். தூங்கிட்டு இருக்கீங்க. அப்செட் ஆகிட்டான். குளிர்து. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே அப்படி தான் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் பக்கத்தில் மொபைலில் இருக்க எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட டெக்ஸ்ட் கால் அந்த மாதிரி நிறையா இருக்கு. சரி, ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட தனியாக இருந்துட்டான். ஷூட்டிங் போகலாம் அப்படி திங்க் பண்ணிகிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்கான். க்யூட்டாக தூங்கிட்டே இருக்கீங்க. ப்ராப்பராக அவங்கள படுக்க வச்சுட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டே குட் மார்னிங். இப்படியா மார்னிங்ல யாராவது எழுப்புவாங்க? மூவ் பண்ணாதாடி அவங்க இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அப்படி தான் இப்போயும் இருக்கான். மார்னிங் ஈவினிங் அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். உங்கி கூட நீங்கள் எழுதுக்கல ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படி தான் தெரியும் உங்களுக்கு. அவனை ஃபுல்லாக டச் பண்ணிட்டுருக்கீங்க. 20 நிமிட்ஸ் உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டா போதுமா? ஹாப்பியாக இருந்தியா? அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஷையாக இருக்கு. ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் பிடிச்சிட்டு சரி கிளம்பலாம். அந்த டென்ட்டில் இருந்து ஒரு 2 பேரும் வெளில வரீங்க. ட்ரை பண்ணுறான். பக்கத்தில் உட்காந்துட்டு வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த ரூமு தான். ஸ்டாப் பண்ணிட்டோம். கேர்ஃபுல்லாக போ. 1 டே ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருப்பீங்க. ஹாப்பியாக இருந்திருக்கோம். கீழே இறக்கி விட்டுறான். நீங்களும் இறங்கி நிற்கிறீங்க. போடி இப்படி நின்றுட்டுருக்கா. எல்லாம் தயங்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ஹக் பண்ணி தானே விடுவான். இறங்கி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் நாளைக்கு ஒன்று வேற இடம் சேஞ்ச் பண்ணுறவான். வேறட்டம்மா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருக்கேன். இதுவே எனக்கு ஹாப்பி தான். வேற இடம்லாம் எதுக்கு? இங்கே பாரு, என் வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு ரொம்ப லாங்கு, ரொம்ப தூரமாக்கும். புரியுதா? வேற இடம் சேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். தென் நான் சொன்னதை மறக்காதா. உன்னை யாராவது முறைச்சாலும் நீ உடனே வந்து என்கிட்ட சொல்லணும். புரியுதா? தலையாட்டுறீங்க. சரி, வீட்டுக்குள்ளே போ. வீட்டுக்குள்ளே போகிறீங்க. திரும்பி அவனை பார்த்துட்டே போகிறீங்க. அவனுமே நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் வெளியே நின்று பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அந்த டோர்
க்ளோஸ் ஆன உடனே தான் இங்கே வந்து காரை எடுக்கிறான். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வயன் என்னடி இது ட்ரெஸ்ஸு, ஒரு ஷர்ட், உள்ள எதுவும் போடலையா? ஃப்ரண்ட்டில் கை வச்சு மறைச்சிக்கிறீங்க. எங்கடி போய் சுற்றிட்டு வர? அதான் சும்மா ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. எதுவுமே நீங்கள் அவளுங்கிட்ட சொல்லலை. வந்துட்டீங்க. அவங்க வீட்டில் குளிச்சிட்ருக்கான். உங்களை எங்கே சேஞ்ச் பண்ணுறது அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஏதாவது சேஃபாக இருக்கணும் அந்த பிளேஸை திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். எங்கே இருந்தா அவள் சேஃபாக இருப்பா, ஜியா எப்போ தேடி வராமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறான். எந்த பிளேஸுமே அவனுக்கு தெரியவே இல்லை. அவனுக்கு ஒன்று புரியுது, நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் ஜியா தேடி வர மாட்டா. பட் இவளுக்கு ப்ராப்ளம் ஜியா வேலை தான் வருமா என்ன? இல்லையே, யாராக இருப்பாங்க? எனக்கு ஒன்று தான். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நடந்துட்டோம் அதே தான் இப்போது ரிப்பீட்டடாக நடக்குதுன்னா, அப்போது இது வாட்டி ஒயனை கொள்வது ஜியா கிடையாதோ? நம்மளுக்கு இனிமி அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறான். ஜியா அவனால் ஒரு ப்ராப்ளமும் வராது, வீயாக திங்க் பண்ணிக்கிறான். ஜியா ஒரு மேட்ரே கிடையாதா, வேற எவ்வளோ இருக்கான், அவன் தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் அவனை சேஃபாக பார்த்துக்கணும். அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இந்த நேரத்தில் டேரக்டர்கிட்ட இருந்து கால் வருதா, ஷூட்டிங்க்கு வர சொல்லி. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கான். ஏதோ வெட்டிங் சீன் இருக்கு, நைட்டில் தான் எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது ஆஃப்டர்நூன் தானே ஆச்சு, இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லட்டியா, ஃபர்ஸ்ட்டு வச்சு ஒரு கிஸ் சீன் நீ கூட கேன்சல் பண்ணிட்டு போனோம்ல, அது வேற ஹீரோயின் ஆக்ட் பண்ணது. இப்போ ஓயின் போட்டு ஆக்ட் பண்ணிடலாம், அந்த கிஸ் சீன் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த சீனில் ஒயின் வச்சு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஷூட்டிங் இருக்கு வா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. நீங்கள் வர போகிறீங்க, ஒரு சின்ன ஹாப்பி அமைதியாக இருக்கான். இந்த டைம் உங்களுக்கு காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா? ஒரு 5-6 ட்ரெஸ் தான் இருக்கு, அதில் ஒரு ட்ரெஸ் மிஸ்ஸிங். உங்களுக்கு மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து சார் நம்ம கொண்டு வந்ததே ஒரு 5 ட்ரெஸ் தான் இருக்கும், அதுலேயே ஒரு ட்ரெஸ் மிஸ் ஆகிடுச்சா? என்ன ஒரு ட்ரெஸ் மிஸ்ஸிங்கா? ஆமாம் சார். அன்னைக்கு ஒயின் போட்டுட்டு இருந்தால அந்த ட்ரெஸ்ஸு அங்கே தானே இருப்பான், அவன் தான் அதை எடுத்து வச்சுருப்பான். இல்லையே, ரூமில் போய் பாருங்கள், அந்த ட்ரெஸ் இருக்கும். இல்லை சார், ட்ரெஸ் மிஸ்ஸிங், ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ட்ரெஸ் கழட்டி போட்டிருப்பீங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து தான் வச்சுருப்பான், அது எப்படி ட்ரெஸ் மிஸ்ஸிங்? இப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் உள்ளே வரீங்க. டேரக்டர் உங்களை பார்த்துட்டு, ஒயன் அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தானே போக சொன்னேன், என்னாச்சா? எந்த ட்ரெஸ் சார்? நீ வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன், எந்த ட்ரெஸ்ஸுன்னு கூலாக கேட்குற? சார் அதை தான் நான் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன்ல. ரிமூவ் பண்ணி வச்சியா? ரிமூவ் பண்ணி வச்சா ட்ரெஸ் எங்க? சார் நான் தான் சொல்கிறேன்ல, உள்ளதான் அந்த ட்ரெஸ் இருக்கும், போய் தேடுங்க. இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? ஷூட்டிங் இருக்குது தானே, அதை கண்டினியூ பண்ணுங்க, தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு மறைக்கிறான். சரி இருக்கான், உங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இந்த நியூஸ் தெரிஞ்ச ஜியா இப்போ தான் உள்ளே வரா. கொள்ள வரையில் உங்களை முறைச்சி பார்த்துக்கிட்டே வரா. நீங்கள் என்னோடய ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு பக்கவா ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இப்படி உங்களை பார்க்கும்போது ஜியா ஆட்டோமேட்டிக்காக அவள் கையெடுத்து அவளோட சீட்ஸில் வைக்கிறா. நீங்கள் ஒன் டைம் எல்லாரும் அவளை அரைஞ்சிருப்பீங்க, அது வந்த உடனே கண்ணு டைட்டாக மூடிட்டா. அறிவு இருக்கா? எனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த டைம் என்கிட்ட நீ என்ன கேட்குறன்னு புரியுதா? நான் இந்த நாட்டோட கிங்கு குயினா, என்கிட்ட வந்து அவ்வளோ தைரியமாக அவர் விட்டு கொடுக்க சொல்கிறேன், அக்கேன்னு ஒரு அட்டியை போடுறீங்க. என்கிட்ட இப்படி தான் பேசுவியா? மரியாதையாக பேசணும். ஒன் டைம் நீ என்ன சொன்ன? நான் உனக்கு கீழே இருக்க மெய்டா? நான் இப்போ குயின், நீ தான் எனக்கு கீழே இருக்க மெய்டா.
எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொண்டு வா. இந்த சீன் ஃப்ளாஷ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் தைரியமான ஒரு பொண்ணு இல்லையா, இப்படி தான் நீங்கள் அவளை சமாளிப்பீங்க. அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு ஜியா உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் அவளை பார்க்காம வியை மட்டுமே ஃபேஸ் பண்ண மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கீங்க. உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துட்டு இதுதான் டைலாக்கு, இதை நீங்கள் போயிட்டு சொல்லணும் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வேண்டாம், எனக்கே தெரியுமா, ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்களா? அவனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். அங்கேருந்து வீக்கும் முன்னாடி நிற்கிறீங்க. உங்கள் 2 பேருமே பார்க்குறா. எப்பவும் போல் அந்த டைலாக் அது ஓடிட்டே இருக்கு. வி உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியே சொல்லியிருப்பான் இல்லையா, அது சொல்கிறான். நீங்கள் கூட நான் ஜஸ்ட் ஒரு நீங்கள் கேங்க, அது எப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்படிலாம் உங்கள் டைலாக்கை பேசிட்டே இருக்கீங்க. கையை முறுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கா. என்ன பண்ண முடியும்? உங்க கூட வி இருக்கா இல்லையா, சைலண்டாக நின்றுட்டுருக்கா. நீங்கள் இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு வியை பார்த்துட்டு இருக்கீங்க. வி பேக் கேட்டு பிடிச்சி இழுத்த டீப்பாக கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அவன் காண்டாயிட்டா, பல்லெல்லாம் கடிச்சிட்டு வி அவன் லிப்ஸுக்கிட்ட வந்த அடுத்த செகண்ட் கண்ணை டைட்டாக மூடிட்டான். ஓகே, இது பார்த்து நம்ம ஜூம் பார்த்துலாம். டாடா.